வாசு அண்ணா, இன்னைக்கு கண்ணன் நம்மளோட வேண்டுதலை கேட்டுட்டாரு. தேவா கையால அப்படி ஒரு அனர்த்தம் நடக்காம எப்படி அவர் காப்பாத்தினாரு? ஏதாவது நடந்திருக்கும். நம்ம ராதிகா அண்ணி இது வரைக்கும் கண்ணன்ட்ட வேண்டி எதுவும் நடக்காம இருந்திருக்கா என்ன? அது கண்டிப்பா நடந்தே தீரும். இன்னைக்கு நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. 3 நாளைக்கு அப்புறமா அக்தி திதி வருது. இப்ப இந்த அக்தி திதியோட விசேஷம் என்ன தெரியுமா? இந்த திதி 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இன்னொரு விஷயம், யாரு இந்த திதி அன்னைக்கு கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களோ அவங்க 7 ஜென்மமும் ஒன்னா இருக்கிற பவித்திர உறவோட இருப்பாங்க. நான் உயிரோட இருக்கும்போது இந்த திதி இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடேங்கப்பா. இதேதான் அம்மாவும் நம்ம கிட்ட சொன்னாங்க. ஆ, திதி கொடுக்கற பூஜை நடக்கலங்கிறது அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்காங்க. அந்த பூஜை நடக்க கூடாதுன்னு நான் நினைச்ச மாதிரியே நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க நினைச்ச மாதிரியே எப்பவுமே எல்லாம் நடக்காது. அக்தி அன்னைக்கு நிச்சயம் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அது தேவாவுக்கும் ராதிகாவுக்கும் இல்லை, அபய்க்கும் கனிகாவுக்கும் தான். அது ஒரு நாளும் நடக்காது கார்த்தியாயனி தேவி. புராண கதை உங்களுக்கு தெரியுமா? பலமும் புத்தியும் அந்த ராவணன் கிட்ட அளவுக்கு அதிகமாவே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாம அவனால நெருப்ப உருவாக்க முடியும். பூலோகத்துல இருந்து மேலோகம் வரைக்கும் நேரா போவான் அவன். அவன் என்ன தப்பு செஞ்சானோ அதே தப்பதான் நீங்களும் செய்யறீங்க. உங்களோட அசத்தியத்துக்கு முன்னாலே எங்களோட சத்தியம் ஒரு நாளும் தோக்கவே தோக்காது. ராவணனோட நிலைமை என்னாச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல? ஏன் இந்த உலகத்துக்கே தெரியுமே. சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க இப்ப சொன்ன இந்த உபன்யாசத்தை அபே கனிகா கல்யாணத்துக்கு அப்புறமா பண்ணுங்களேன். அக்தி அன்னைக்கு நான் கனிகாவுக்கும் அபேக்கும் நிச்சயமா கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறேன். அதை பத்தி நீங்க யாரும் எதுவும் என்கிட்ட சொல்ல முடியாது. நீங்க நிச்சயமா இந்த காரியத்தை செய்யக்கூடாது கார்த்தியாயினி தேவி. நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் நடக்கிறது தான் நடக்கும். எனக்கு என் கண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் எப்பவுமே எங்களை சோதிக்க தான் செய்வாரு. ஆனா எப்பவுமே எந்த விஷயத்திலையும் எங்களை கைவிட்டதே இல்லை. அவரு எப்பவும் கைவிடவும் மாட்டாரு. நீங்களும் தான் எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க திதியை பண்ணி முடிக்கணும்னு. ஆனா முடிவு என்னாச்சு? சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் முன்னால நீங்க தோத்து போயிட்டீங்கல்ல. அத நான் தோல்வியா நினைக்கல. எனக்கு ஏதோ ஒரு வகையில நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். அந்த அறிகுறியை வச்சு நான் நிச்சயமா எல்லா காரியத்தையும் முடிப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த கார்த்தியாயினி தேவி எப்பவுமே வெற்றியை மட்டும்தான் அடைவா, தோல்வியே தெரியாது. எங்க தேவாவோட ஜாதகத்துல கூட அவனுக்கு ஒரு கல்யாணம் தான் போட்டிருக்கு. அந்த கல்யாணம் தான் ஏற்கனவே ராதிகா கூட நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணி பாருங்க. மேல இருக்கிறவன் எழுதின எழுத்த மாத்துறதுக்கு யாருக்கும் சக்தி இல்லை. உங்க எல்லாருக்கும் இப்படி யோசிக்கிறதுல தான் சந்தோஷம் வருதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா யோசிங்க. அதை பத்தி நான் ஒன்றும் கவலைப்பட போறது இல்லம்மா. நீங்க எங்களை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லையே. உங்களை பத்தி நீங்க கவலைப்பட்டாலே போதும். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொன்னா நிச்சயமா அது நடக்காது. நடக்குதா நடக்கலையான அக்தி திதி அன்னைக்கு பார்த்துக்கோங்க. ஜெய் சிவசம்பு.
என்னங்க, எனக்கு தெரியும் பூஜை நடக்காததுனால நீங்க ரொம்ப கவலையில இருக்கீங்கன்னு. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இந்த பூஜை நடக்காம போனதுக்கு காரணம் நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களோட புருஷன், இந்த வீட்டோட பையன், ஒரு மகா பண்டிதர். இதைத்தானே நீங்க சொல்ல வர்றீங்க? எப்போவாவது நீங்க இதை தவிர வேற எதையாவது சொல்லிருக்கீங்களா? இதே மாதிரி நீங்க ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட நிலைமை என்னன்னு புரிய வரும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் உங்க தேவா கிடையாது. அபே, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். மாதா ராம்ஜி கூட அவங்க என்ன தான் பையனா நினைக்கிறாங்க. அவங்க ஒரு காரியத்துக்காக நான் மகா பண்டிதர் ஆகணும்னு நினைச்சாங்க. ஆனா நான் கஷ்டப்படுவேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க மட்டும் என்ன எப்பவுமே அபே இல்ல நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் எப்பவுமே உங்க குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்கிட்ட இப்படி நடந்துக்கும் போது நான் எப்படி யோசிக்க முடியும்? நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரில இருக்க. ஒரு புருஷன் எப்பவும் ஒரு பொண்டாட்டிக்கு செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்ட மாதிரில எனக்கு இருக்கு. நான் ஒரு நல்ல பையன் இல்லையா? ஒரு நல்ல புருஷன் இல்லையா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்க. என்னோட மனைவியும் என் குடும்பமும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் உங்களை விட்டு விலகிடுவேன்னு பயப்படுவாங்க. உங்க குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் என்ன நினைப்பாங்க? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவு தர்மத்தையும் நியாயத்தையும் காப்பாத்துறதுக்காக மட்டும்தான். ஆனா எனக்கே இப்படி ஒரு அநியாயம் நடக்குது. இது எனக்கு தேவையான தோணுது. எப்பவாவது நீங்க இத பத்தி யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? இதே மாதிரி கஷ்டப்பட்ட பரவாயில்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களை மாதாராம்ஜி கூப்பிடுறாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு கனிகா. மாப்பிள்ளை தம்பி நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி அது ஒன்றும் சுலபமான விஷயம் இல்லம்மா. நான் உன்னோட அம்மா ரஜன். எது சுலபமா முடிக்க முடியுமோ அதை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரஜன். வாங்க மாப்பிள்ளை தம்பி. என்ன கூப்பிட்டீங்களா மாதாராம்ஜி? ஆமா மாப்பிள்ளை தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அதை சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன் மாப்பிள்ளை தம்பி. இந்த வருஷம் அக்தை தேதி ரொம்ப அபூர்வமா வருது. அந்த திதி 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதனால நான் ஆசைப்படுறேன், இந்த தடவை அந்த திதியில நீங்களும் கனிகாவும் மறுபடியும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் யாரும் விதியை ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா விவேக்? பண்டிதர் அன்னைக்கு என்ன சொன்னாரு? தேவாவோட ஜாதகத்துல ஒரு மனைவிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னாருல. அப்புறம் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்?
நீங்க எல்லாரும் வெளியில போங்க. மாப்பிள்ளை தம்பி, ஏற்கனவே பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த திதியில கல்யாணம் பண்ணிக்கிற ஜோடிங்க எப்பவுமே 7 ஜென்மம் வரைக்கும் இணை பிரியாம வாழ்க்கை நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த துக்கமுமே வராதுன்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் துரோகம் பண்ணிக்காம வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், யாரு எங்க எந்த நிலைமையில வாழ்ந்தாலும் சரி, நம்ம தீபா இந்த காரணம் கொண்டும் நம்ம ராதிகாவுக்கு நிச்சயமா துரோகம் பண்ணவே மாட்டான். கண்ணு அவங்க 2 பேரையும் கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கா, ஆனா சுத்தமா பிரிக்கல. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரும் நாள் வரும். கண்ணன் நிச்சயமா அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாரு. மாப்பிள்ளை தம்பி, நான் இந்த கல்யாணத்தை ஏன் சந்தோஷத்துக்காகவோ இல்ல அடுத்தவங்க சந்தோஷத்துக்காகவோ பண்ணணும்னு சொல்லல. இந்த கல்யாணத்தை பண்ணிட்டா நீங்களும் கனிகாவும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் சொல்றேன். உங்க உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது மாதாராம்ஜி. ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அவசியம் என்ன? கணிக்க என்னோட மனைவி, அவளை இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே நான் சந்தோஷமா வச்சுப்பேன். மன்னிச்சுக்கங்க மாப்பிள்ளை தம்பி, நான் இப்ப தேவையில்லாம கவலைப்படல. மாப்பிள்ளை தம்பி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. என் பொண்ணோட அதிகாரத்தை ராதிகா கைப்பற்றிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் ஒரு அம்மா தானே. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க மாப்பிள்ளை தம்பி? ஒரு அம்மாங்கிற முறையில தான் நான் இப்போ உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு சம்மதிங்க. கனிகா தன்னோட பையன் தீபுவுக்காகவாவது அப்பாவை தக்க வச்சுக்கணும்ல. கார்த்தியாயினி தேவி தன்னோட புத்தியை முழுமையா பயன்படுத்துவாங்க. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என்னோட தேவா கனிகாவை கல்யாணம் பண்ணிக்க நிச்சயமா சம்மதிக்க மாட்டான். நம்ம நோக்கம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நீங்க கனிகாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் மாப்பிள்ளை தம்பி. நான் உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ளை தம்பி. சொல்லுங்க மாப்பிள்ளை தம்பி. சரி மாதாராம்ஜி. நம்ம ஆக்ராவுக்கு போயிட்டா போதும் ரஜன். அதுக்கப்புறம் அபையை சுத்தி இருக்கிற எல்லா தீய சக்தியும் நாம மொத்தமா விலக்கி வச்சிடலாம். அவருக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற சந்தேகத்தையும் போக வச்சிடலாம். அபைதான்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்த மகா பண்டிதர் குடும்பம் அவரை தொந்தரவு பண்ணவும் முடியாது, உரிமை கொண்டாடவும் முடியாம செஞ்சிடலாம். 3 நாள், இன்னும் 3 நாள் நம்ம காத்திருந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம கனிகாவுக்கும் மாப்பிள்ளை தம்பிக்கும் கல்யாணம் நடந்துரும். என்னோட கவலையெல்லாம் விலைக்கு ஓடிடும். தேவாவோட மனைவி ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட கனிகா மகா பண்டிதினி ஆயிடுவா. 600 கோடி ரூபாய் சொத்துள்ள மகா பண்டிதர் பதவி, இந்த வீடு சொந்தம். இது எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும், என் அதிகாரத்துக்குள்ள வந்துடும். நாம அதை அப்படியே விட்டுற முடியாதுன்னா? இல்ல வாசு, சில விஷயங்கள் நம்ம பிடிவாதம் பிடிக்க கூடாது, அப்படியே நம்ம விட்டுடணும். இல்லைன்னா நிலைமை இன்னும் மோசமா போயிடும். இல்ல பாட்டிமா, அது வந்து இல்ல வாசு, ராதிகா என்கிட்ட சொல்லியிருக்கா, தேவாவுக்கு முன்னால நம்ம கார்த்தியானி தேவியோ அவங்க குடும்பத்தையோ எதுவும் சொல்லக்கூடாது.
அவங்க எவ்வளவுதான் பண்ணாலும் நம்ம நல்ல விதமா தான் பேசணும். ஏன்னா அது தேவாவுக்கு பிடிக்காது. அவன் மனசு கஷ்டப்படும்ல. தேவையில்லாம கார்த்தியாயனி தேவிட்ட நம்ம சண்டை போடுறோம்னு அவன் நினைப்பான். இப்ப எதுக்கு அதெல்லாம்? இது பாரு, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி மரியாதை கொடுத்து அந்த கார்த்தியாயனி தேவியும் நடத்துங்க. அப்படி நடந்தாதான் நாம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிக்க முடியும். பாட்டிமா சொல்றது ரொம்ப கரெக்ட். தேவாவுக்கு நம்மளால இந்த விஷயத்துல பிரச்சனை வந்ததுன்னா அவனுக்கு கோபம் வரும். நாம ஜாக்கிரதையா தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா தேவா நம்மள தப்பா நினைப்பான். அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை கார்த்தியாயனி தேவி தேவாவை மாத்துறதுக்கு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அது வரைக்கும் நாம அமைதியா தான் இருக்கணும். அவங்கிட்ட நல்ல விதமா தான் நாம பேசியாகணும். சரியா? அண்ணா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க நீங்க பாட்டுக்க உள்ள வரீங்க? நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இந்த வீட்ல இருந்தா ஒருத்தர் போன் பண்ணி கல்யாண பொண்ணுக்கு வேண்டிய லேட்டஸ்ட் டிசைன் நகைகள் எல்லாம் எடுத்து வர சொன்னாங்கன்னு தான் நாங்க வந்தோங்க. காமிப்பா காமி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. கல்யாணத்துக்கு நகையெல்லாம் நிச்சயம் வேணும். ஆனா உங்க 2 பேத்தையும் பார்த்தா வழக்கமான கடையில இருந்து வர மாதிரி தெரியலையே. நான் தான் அவங்கள வர சொன்னேன். வாங்க சுனில் பாபு, வந்து உட்காருங்க. இது எல்லாமே லேட்டஸ்டா வந்த டிசைனுங்க. இதை நீங்க எந்த கடையில போனாலும் பார்க்கவே முடியாது. உங்களுக்காக ஸ்பெஷலா ஹைதராபாத்ல இருந்து நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். உங்ககிட்ட முத்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சுனில் பாபு. இந்த டிசைன்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் இதை விட நல்ல டிசைனா எங்களுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்க ஆக்ரா கிளம்பிட்டு இருக்கோம். நாளைக்கு அநேகமா திரும்பி வந்துருவோம்னு நினைக்கிறேன். திரும்பி வரும்போதே எங்களுக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கிடைச்சிடுமா? சந்தோஷம். மாப்பிள்ளை தம்பி, ஆக்ரா போறதுக்கு முன்னால நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய பாக்கி இருக்கு. எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? கொஞ்ச நாளைக்கு நாங்க போய் ஆக்ராவில் இருக்கலாம்னு நினைக்கிறோம் அம்மா. அங்க போய் எங்களோட மாப்பிள்ளை தம்பி தன்னோட வருங்காலத்தை பத்தி ஒரு முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்க போறாரு. தாராளமா போயிட்டு வாப்பா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. அந்த கடவுளோட அருளால எல்லா உண்மையும் உன் முன்னால வந்து நிக்க போகுது. ஆனா தேவா, ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறந்துடாத. நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதான், அக்தே அன்னைக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். ஆமா, நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தெரியாதா என்ன? என் மனைவி கணிக்கா. அதனால பரவாயில்ல மாப்பிள்ளை தம்பி. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யட்டும். நாம செய்ய நினைக்கிறத நாம செய்ய போறோம். நம்ம 2 பேரை பொறுத்த வரைக்கும் நாம செய்யறது சரிதான். நீங்களும் கல்யாணத்துக்கு தயார் பண்ணுங்க, நாங்களும் பண்றோம். உண்மை எது பொய் எதுன்னு முடிவுல தெரியத்தானே போகுது. உண்மை எது பொய் எதுன்னு நிச்சயமா தெரியத்தான் போகுதுமா. உண்மை என்னங்கிறது எனக்கும் இப்பவே தெரியும், மாப்பிள்ளை தம்பிக்கும் இப்பவே தெரியும். அதனாலதான் அக்திங்கிற சுப முகூர்த்தத்துல இவர் கனிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. அதான மாப்பிள்ளை தம்பி? மாத்தாரஞ்சி சொல்றது சரிதான். என்னோட மனைவி கணிக்கா அக்திகா அன்னைக்கு எனக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்கும்.
ராதிகா என்னாச்சு? ராதிகா என்னாச்சு? ராதிகா நீ